Hey guys, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டைனிங் எட்டிக்வேட் பார்க்க போறோம். Before going to that, நம்ம எட்டிக்வேட்னா என்ன, புரோட்டோகால்னா என்ன அப்படின்றத டிஸ்கஸ் பண்ணலாம். எட்டிக்வேட் அப்படிங்கிறது a polite behavior. ஒரு சொசைட்டிக்குள்ள உங்களை போட்டால் உங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குது, நம்ம பொலைட்டாக பிஹேவ் பண்ணுறோமா, உங்களோட ஆப்போனண்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் எட்டிக்வேட். இட் இஸ் ஃப்ளெக்சிபிள். உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் எட்டிக்வேட்டை ஃபாலோ பண்ணலாம், இல்லைன்னா விட்டுடலாம். பட் ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது ரூல்ஸ் மாதிரி, நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகே, தென் நம்ம டைனிங் எட்டிக்வேட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஃபார்மல் டின்னருக்கு உங்களை யாராவது இன்வைட் பண்ணியிருக்காங்க, இல்லை நீங்கள் யாராவது இன்வைட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அங்கே இருக்கிற கட்லரிஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்ன மாதிரியான செட்டப் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஒரு ஃபார்மல் டின்னர் செட்டப் எப்படி இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஃப்ரூட் சாலட் இல்லை வெஜிடபிள் சாலட் ஏதாவது சாப்பிட்றீங்கன்னா அதுக்கான ஃபோக், மெயின் டிஷ் சாப்பிட்றதுக்கான ஃபோக், நாப்கின், பிளேட், சூப் பவுல், டெசர்ட் ஸ்பூன் ஸ்வீட் மட்டும் சாப்பிட்றதுக்கு, தென் மெயின் கோர்ஸ் சாப்பிட்றதுக்கு நைஃப், மெயின் டிஷ் ஏதாவது சாப்பிட்றோம் இல்லையா அதுக்கான நைஃப், சூப் ஸ்பூன், வாட்டர், ஷாம்பைன் கிளாஸ், ஒயிட் ஒயின் கிளாஸ். இதுதான் வந்து ஒரு என்டையர் ஃபார்மல் டின்னருக்கான செட்டப். இப்போ நம்ம நாப்கின் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எய்தர் நீங்கள் கிராஸ் சைட் ஃபோல்ட் பண்ணி அதை உங்கள் லேப் மேலே போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை ரெண்டாக மடித்து அதை லேப் மேலே போட்டுக்கிட்டாலும் சரி. இப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப கையில் ஏதாவது டர்ட் இருந்துச்சு அப்படின்னா அதில் அடியில் இருக்க லேயரை தொடச்சிட்டு மேல் லேயரை நீங்கள் நீட்டாக வச்சுக்கலாம். உங்கள் ஃபேஸில் வைப் பண்ணுறதுக்கு நாப்கின் வேணும் அப்படின்னா உங்கள் லேப்பில் இருக்கிறத எடுத்துகிட்டு நீங்கள் டேப் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் லேப் மேலேயே வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நீங்கள் டின்னர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட லெஃப்ட் சைட் ஆஃப் த டேபிளில் நாப்கினை வச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கேயாவது ரெஸ்ட் ரூம் இல்லை வெளியில் எங்கேயாவது போகணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட நாப்கினை அந்த சேர் மேலேயே வச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வாட்டர், ஷாம்பைன் அண்ட் ஒயிட் ஒயின், இதை மூணையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாட்டர் எப்பயுமே நீங்கள் பாட்டம் ஆஃப் த கிளாஸ்லேருந்து தான் பிடிக்கணும், எந்த பாட்டிலையும் தொடக்கூடாது, ஒன்லி பாட்டம் ஆஃப் த கிளாஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷாம்பைன் கிளாஸ். ஷாம்பைன் கிளாஸை பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஸ்டெம்மில் தான் ஹேண்டில் பண்ணணும், ஸ்டெம்மை பிடிச்சி தான் தூக்கணும், ஸ்டெம் மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். டாப்லேயோ இல்லை பாட்டம்லேயோ நீங்கள் எப்போவுமே கை வைக்கக்கூடாது, எப்போவுமே ஸ்டெம்மில் தான் ஹேண்டில் பண்ணணும். இன்கேஸ் உங்களுக்கு யாராவது ஹேண்ட் ஷேக் கொடுக்க வராங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கவங்க ஷாம்பைன் கிளாஸை லெஃப்ட் சைடுக்கு மாற்றிட்டு ஹேண்ட் ஷேக் கொடுக்கணும். அப்படி இல்லையா யூஸ்வலாகவே லெஃப்ட் சைட்லேயே ஹேண்டில் பண்ணுங்கள், ஹேண்ட் ஷேக் ரைட் ஹேண்டில் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயின் கிளாஸ். ஒயிட் ஒயின் கிளாஸை எப்போவுமே ஸ்டெம்மில் தான் பிடிக்கணும், லைக் ஷாம்பைன் கிளாஸ். இன்கேஸ் ரெட் ஒயினாக இருந்தால் மட்டும் அதை நீங்கள் பாட்டம் ஆஃப் த கிளாஸில் பிடிக்கலாம், இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டெம் ஆஃப் த கிளாஸில் தான் பிடிக்கணும். ஒயிட் ஒயினை எப்பவுமே ஸ்டெம் ஆஃப் த கிளாஸில் தான் பிடிக்கணும். சூப் எப்படி சாப்பிட்ணும் அப்படின்னா உங்களோட ஆப்போசிட் சைடில் டிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் சூப் வேணுமோ அதை எடுத்துகிட்டு ஒரு வைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்லாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்க், நைஃப் அண்ட் ஸ்பூனை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபோர்க், FORK 4 லெட்டர், லெஃப்ட் LEFT 4 லெட்டர். ஸோ எப்போவுமே ஃபோர்க்கை உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் வைக்கணும். ஸ்பூன் அண்ட் நைஃப் பார்த்தீங்கன்னா 5 லெட்டர்ஸ், ரைட் டு 5 லெட்டர்ஸ். ஸோ ஸ்பூன் அண்ட் நைஃப் எப்போவுமே உங்களோட ரைட் ஹேண்டில் யூஸ் பண்ணணும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட மெயின் கோர்ஸாக மீட் இந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ வி ஆர் இண்டியன்ஸ், எஸ்பெஷலி தமிழியன்ஸ், நம்ம ரைஸ் நிறையா சாப்பிட்றதுனால நம்ம ஸ்பூனையும் ஃபோக்கையும் தான் அதிகம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் உங்கள் டின்னரை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 12 to 6 பொசிஷனில் உங்கள் நைஃபையும் ஸ்பூனையும் வச்சிடணும். ஸோ தட் நீங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க.